ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் 2021 லிவ் டு த வே. திருமணம் அப்படிங்கிறது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பட் முன்னாடியெல்லாம் மேலை நாடுகளில் தான் இந்த மாதிரியான விவாகரத்து முறைகள் நடைமுறையில் இருந்துச்சு. பட் இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, இந்தியா, அதுக்கப்புறமா நம்ம சுற்றுவட்டார பகுதிகளிலேயே நிறைய இந்த மாதிரியான விவாகரத்து முறைகள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாம் கேள்விப்பட்டுக்கிட்டே தான் இருக்கோம். பட் 30 வருடங்கள் தனது திருமண வாழ்க்கையை முடிந்து விவாகரத்து ஏற்படுவது ஏன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாரோட மைண்ட்லேயுமே இருக்கும். பட் இப்போது ரீசெண்டாக மேரேஜ் ஆனவங்களை தவிர்த்து இந்த 30 வருடங்கள் கழித்து இந்த திருமண முறிவு ஏற்படுவதற்கான நிறைய ரீசன்ஸை அடுக்கடுக்காக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கான பொதுவான காரணங்களை நாம் இப்போ தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களுடைய முக்கியமான கடமை என்ன அப்படின்னா கல்யாணம் பண்ணணும், அதுக்கப்புறமா தாய் ஆகணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ரீசன் தாங்க இருந்துக்கிட்டே இருக்கிறது. தாய் அப்படிங்கிறது ஒரு பெரிய அந்தஸ்து, அதுவும் பெண்களுக்கு மட்டுமே உரித்தான கடமையாட்டு தான் இந்த சமுதாயம் பார்க்குது. அது பொன் எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரவணைப்பும் ஆதரவும் மட்டும்தான். பட் பிள்ளைங்களுக்காகவும் வீட்டிற்காகவும் குடும்பத்திற்காகவும் கணவனுக்காகவும் உறவினர்களுக்காகவும் எல்லாத்தையும் பண்ணினாலும் பெண்களுக்கு அந்த அங்கீகாரம் அப்படிங்கிறதே கிடைக்குமா அப்படின்னுட்டு கேட்டால் கிடைக்கவே செய்யாது. பட் அந்த அங்கீகாரத்தை கூட அவர்கள் எதிர்பார்க்குறதே கிடையாது. ஒரே வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பல வருடங்களாக நிறைய உறவுகள் பேசாமல் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் கூட இப்போ கூட இருக்குது. இதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அவமதிப்பும் அவமரியாதையும் தான். இதோட விரக்தியின் காரணமாகத்தான் குழந்தைங்களுக்காக அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிலேயே நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி அப்படிங்கிறவங்க குழந்தைங்களை வச்சு மாறி மாறி பேசிக்கிட்டே இருக்கிறாங்களே தவிர்த்து ஒருத்தங்க பேசுறது கூட கிடையாது. அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் கூட இப்போ இருக்கிற காலகட்டத்தில் போயிட்டுருக்கு. கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வந்தாலே காலையில் வர பிரச்சனையை நைட்டே பேசி தீர்த்துறணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கூடி போனால் ஒரு 3 நாள் அது மேலே அந்த பிரச்சனை போயிட்டு அப்படின்னாலே அங்கே ஒரு பெரிய ப்ராப்ளம் கிரியேட் ஆக போகிறதாங்க ஒரு முக்கியமான ஒரு கருத்தாக எல்லாருடையதமாக இருக்குது. அதுலேயும் ஈகோ, நீயா நானா அப்படிங்கிறது மாதிரி இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ஸில் ஆணும் சரி பெண்ணும் சரி எல்லாருமே ஈக்குவலாக தாங்க இருக்காங்க. பட் இந்த பெண்கள் எதிர்பார்க்கக்கூடியது திரும்பவும் நான் சொல்கிறேன் அந்த அரவணைப்பும் அன்பும் ஆதரவும் மட்டும்தான். அதுலேயும் பிள்ளைங்களுடைய முழு சப்போர்ட் அப்படிங்கிறத பெண்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், ஆண்களுக்கு இல்லை அப்படிங்கிறது தாங்க உண்மை. பட் ஆண்கள் குடும்பத்துக்காக அவ்வளவு உழைச்சாலும் அதை எப்படி பிள்ளைங்களுடனும் தன்னுடைய மனைவியுடனும் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு சில வீடுகளில் மட்டும்தாங்க இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள் பெரிய பூகம்பமாக மாறி ஒரு அவமதிப்பும் அவமரியாதையும் இருக்கக்கூடிய ஒரு இடமாட்டும் ஒரு விரக்தியான மனநிலையை உண்டு பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷனையும் உருவாக்குறது. பொதுவாக பிள்ளைங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அப்பாட்ட போய் அதை தாங்க இதை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேட்க மாட்டாங்க. அம்மா கிட்ட தான் சின்ன சின்ன தேவைகளை கூட அவங்க பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்களை விட மன தைரியம் ரொம்பவே அதிகம் அப்படின்ட்டு இருந்தாங்க எல்லா ஆய்வுகள்லையுமே சொல்கிறாங்க. மேரேஜ் முடிஞ்சு எல்லா உறவுகளையுமே விட்டு தன் சொந்த பந்தங்களை எல்லாமே விட்டுட்டு தனியாக அந்த ஆண் மகனை நம்பித்தான் அந்த வீட்டுக்குள்ளே என்டர் ஆகிறது. பட் அது அந்த ஆணால் முடியுமா அப்படின்ட்டு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. எல்லாமே விட்டுட்டு அந்த புகுந்த வீட்டுக்கு வரும்போது அந்த பெண் எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம் நமக்கான ஆணிடம் இருந்து அந்த சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்கணும் அப்படிங்கிறது தான். பட் அந்த ஒரு விஷயம் மட்டும் கிடைக்காத போது மட்டும்தான் பெண் துவண்டு போகிறதே. பட் ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாம் கடந்து வரும்போது அது கூட பழகி அது கூட ஒரு தன்னம்பிக்கையை ஆட்டோமேட்டிக்காக அந்த பொண்ணுக்கு கொடுத்துரும். ஒரே ஒரு காரணத்துக்காக தாங்க எல்லாமே பொறுத்துக்கிட்டு அந்த பொண்ணு அப்படிங்கிறவா எவ்வளோ ஒரு அவமரியாதையும் அவமதிப்பையும் பொறுத்துக்கிட்டு அந்த வீட்டில் இருக்கிறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்காகத்தான். அதுக்கப்புறமா எல்லா கடமைகளையுமே முடிச்சு வச்சுட்டு போதும்டா சாமி அப்படிங்கிறது மாதிரி ஒரு முடிவு எடுக்கும் போது தான் இந்த 30 வருடங்களை கடந்து திருமண முறிவு அதாவது விவாகரத்து அப்படிங்கிறது எடுக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனே. இந்த டைமில் இந்த விவாகரத்து அப்படிங்கிறத ஆண்கள் எதிர்பார்ப்பாங்களா அப்படின்ட்டு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா 60 வயதை நெருங்கியிருப்பாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு பெண்ணுடைய ஒரு துணை அப்படிங்கிறது தேவைப்படும். 50 வயதை கடந்த பிறகு தான் எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் அவங்க எவ்வளவு அடமண்டா இருந்தாலும் சரி அந்த பெண்ணினுடைய முழு அன்பையும் புரியக்கூடிய ஒரு
கெப்பாசிட்டி அப்படிங்கிறது அந்த டைமில் தாங்க இருக்கும். பார்த்தீங்கன்னா ஆண் வந்து ராஜா மாதிரி தான் இருந்திருப்பாங்க. பட் எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலிலையும் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் ஒரு விவாகரத்து அப்படின்ட்டுன்னு எடுக்கும்போது இதில் பாதிக்கப்படுறது என்னமோ ஆண் மட்டும்தான். பட் இவ்வளவு தூரம் இவ்வளவு வருடங்களை கடந்து வந்த பெண் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா இனிமேலாவது நிம்மதியாக தனக்காக வாழலாம், சுயமாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்து தாங்க இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்து வர்றாங்க. பட் இதுக்கு வந்து நிறைய காரணங்கள் வந்து சொல்கிறாங்க. பட் இந்த 30 வருட திருமண வாழ்க்கையை கடந்து ஒரு பெண் அப்படிங்கிறவா மனதளவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே திடமாக எடுக்கிற முடிவாக தான் இது இருக்கும். ரொம்பவே வீக்காக இருக்கிற பர்சன் கூட அந்த டைமில் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் ஆக்கிடுவாங்க. அந்த 30 வருடமும் அவங்கள வந்து ரொம்பவே க்ரூம் பண்ணிடும். இந்த டைமில் ஆண்கள் தான் ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு இருந்தாங்க ஆய்வுகள் வந்து சொல்லுது. இந்த மாதிரி மேலை நாடுகளில் நடைமுறையில் இருந்த விவாகரத்து முறை அப்படிங்கிறது இப்போ ஈஸியாக எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகி இருக்குது அப்படின்ட்டு தாங்க உண்மை. பட் எல்லாருமே ஒருத்தங்க வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அன்பு, ஆதரவு, அரவணைப்பு அப்படிங்கிறது மட்டும்தான். ஃபஸ்ட்டு வந்து பெண்கள் எதிர்பார்த்தாலும் அட்லாஸ்ட் 30 வருடங்கள் கழித்து அந்த 60 வயதில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் வந்து எதிர்பார்க்கக்கூடியதும் அதே ஒரே ஒரு விஷயந்தான். இந்த மாதிரி திருமண வாழ்க்கையில் முறிவு அப்படிங்கிறதே ஏற்படாமல் இருக்க ஒரு 4 பாயிண்ட்ஸ் தாங்க காரணமாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணினா கண்டிப்பாக விவாகரத்து அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கே போக வேண்டாம் அப்படிங்கிறது தான் கருத்தாக இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி முடிவு எடுக்கும்போது சேர்ந்தே எடுக்கலாம். சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா கணவன் வந்து மனைவியை வந்து மைண்ட் பண்ணுறது கிடையாது, இல்லை மனைவி அப்படிங்கிறவங்க வந்து கணவனை வந்து மைண்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ என்ன ஒரு முடிவா சின்னதோ பெரியதோ அந்த முடிவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து எடுத்தாங்க அப்படின்னா அதில் ஒரு சமரசம் அப்படிங்கிறது இருக்கும். அதுலேயும் மனைவியை வந்து இன்வால்வ் பண்ணாமல் குடும்ப உறுப்பினர்களை வச்சோ இல்லது ஃப்ரெண்ட்ஷிப் இந்த சுற்று வட்டாரத்தில் எடுக்கும்போது இந்த பெண்ணுக்கு அப்படிங்கிறவங்க வந்து அந்த குடும்பத்துக்குள்ளே என்டர் ஆனவங்க அவங்கள வந்து மரியாதை குறைவாக நடத்தக்கூடியது மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தாங்க அங்கே ஏற்படும். ஸோ எப்போதுமே முடிவு எடுக்கும்போது சேர்ந்து முடிவெடுக்கலாம். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான பீரியட். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 2 பேருமே சேர்ந்து குழந்தைகளுக்கான ஒரு முக்கியத்துவத்தை வந்து கொடுக்கலாம். இதில் வந்து பெண்கள் வந்து எதிர்பார்க்கக்கூடியது ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும்தாங்க. இதுக்கு வந்து சிலருக்கு வந்து அந்த குடும்பத்தில் உள்ள அரவணைப்பு அப்படிங்கிறது இருக்கும். அவங்க வந்து பெருசாக எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. சரி கணவன் இல்லாட்டியும் குடும்ப உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்கும். பட் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா யாருமே இருக்கவே மாட்டாங்க, யாருமே ஹெல்ப்புக்கு அப்படின்ட்டுனே இல்லாத போது அந்த ப்ரெக்னன்சி பீரியட் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து அந்த குழந்தைங்களை வந்து ஒரு 2, 3, 4 வயசு வரைக்கும் அவங்கள வளர்த்து எடுக்கிறதுக்குள்ள போதும் அப்படின்ட்டு ஆகிரும். ஸோ அந்த டைமில் இருந்து பார்த்தீங்கன்னா மனதளவிலும் உடல் அளவிலும் சோர்ந்து போகிறது அப்படின்ட்டுனா பெண்கள் தாங்க ரொம்பவே வீக் ஆகிடுவாங்க. கண்டிப்பாக இந்த பீரியடில் வந்து பெண்களுக்கு ஆண்கள் வந்து கண்டிப்பாக துணை இருக்க வேண்டும். தேர்ட் பாயிண்ட், அடுத்தவங்க முன்னாடி அது குடும்ப உறுப்பினர்களாக இருக்கட்டும், இல்லை ஒரு சொசைட்டியாக இருக்கட்டும், இல்லது குழந்தைங்க முன்னாடி இருக்கட்டும், ஒரு அவமதிப்பு அவமரியாதையாக நடத்துறது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையை தாங்க கடந்து இந்த மாதிரியான ஒரு முடிவை வந்து எடுக்கிறது. லாஸ்ட் 4th பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல பெண்களோட குற்றச்சாட்டே கணவன் வந்து மனைவியுடன் வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது அப்படின்னா. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் எங்கே போனாலும் வீட்டுக்கு தானே வருவாங்க அப்படின்ட்டு இருப்பாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து படிச்சிருக்காங்க, வேலைக்கு போகிறாங்க, தன்னை வந்து சுயமரியாதையாக நடத்தணும் அப்படிங்கிறத வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஃபுல் பிள்ளைங்களுடைய சப்போர்ட்டும் பெண்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கத்தாங்க செய்யும்.